தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற வசனம் லேவியர் 19ஆம் அதிகாரம் இறை திரு வார்த்தைகள் 26. எந்த இறைச்சியையும் குருதியோடு உண்ண வேண்டாம், குறி பார்க்க வேண்டாம், நாள் பார்க்க வேண்டாம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க. எந்த ஒரு மாம்சத்தையும் நாம் சமைக்கும் பொழுது அதை இரத்தத்தோடு சமைத்து சாப்பிடக்கூடாது. அதாவது குருதியோடு சமைத்து சாப்பிடக்கூடாது. அதே போல் நாள் பார்க்கக்கூடாது. அதே போல் குறி பார்க்கக்கூடாது. குறி பார்ப்பதல் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த கெட்ட அசுத்த ஆவிகள்கிட்ட போய் தான் குறியை பற்றி கேட்குவாங்க. 2 சாமுவேல் 1 சாமுவேல் எடுத்து நல்லா படிங்க. அதில் இதை பற்றி நல்லா தெளிவாக பைபிள் வசனத்தில் எழுதியிருக்கோம். அப்போ வந்துட்டு இப்போ பாருங்க, நிறைய பேர் நம்ம கிறிஸ்தவ பிள்ளைகள் கூட ஒரு திருமணத்தை முடிவு செய்திருப்பார்கள். முடிவு செய்துவிட்டு அதன் பிறகு போய் என்ன செய்வார்கள், எந்த நேரம் நல்லா இருக்கிறது, எந்த வருடம் நல்லா இருக்கிறது, எந்த மாதம் நல்லா இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு பேர் தான் குறி கேட்கிறது. அதனால் ஆண்டவருக்கு இது மிக பிடிக்காத காரியமாக இருக்கிறது. நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சென்ற இடங்களிலெல்லாம் நோய்வாய்ப்பட்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் போய் அவர் நாள் பார்த்து அவர் ஊழியம் செய்யவில்லை, உதவிகள் செய்யவில்லை. அவர் முழுமையான அன்பை மக்களுக்கு வெளிப்படுத்தியது போலவே நாமும் வெளிப்படுத்த வேண்டும். இறை பிள்ளைகள் இப்படி நாள் நட்சத்திரம் பார்க்க மாட்டார்கள். அதே போல் அவர்கள் எந்த மாம்சத்தை எடுத்தாலும் அதை சுத்தம் செய்துவிட்டு தான் உண்ணுவார்கள். எனவே நாம் இந்த குறி பார்த்தல், நாள் நட்சத்திரம் பார்த்தல் இதையெல்லாம் தவிர்த்து நம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக, அவருடைய பிள்ளைகளாக வாழ முயலுவோம். ஏனெனில் ஆண்டவர் நம்மை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், நேர்மையுள்ளவர், அன்பானவர், நம் பாவங்களை மன்னிக்கக்கூடியவர். எனவே நாம் இதை செய்திருந்தால் அதற்கு பாவ மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் பின்தொடர்ந்து அவருடைய பிள்ளைகளாக வாழ முயலுவோம். ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன்.